பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரிலிம்ஸ் நான்லாம் போடும்போது நான் என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன்னா, ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து இப்போ 200 கொஷின் போடணும் இல்லையா, இப்போ ரிவிஷன்ஸ் அண்ட் ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இதில் வரும். இப்போ ரிவிஷன் கொஷினுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பண்ணது சொல்கிறேன், அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா யூ கேன் ஃபாலோ அவுட், இல்லைனா உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹேண்டலிங் தெரியாத கொஷின்ஸ் இருக்கும், அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு என்ன பண்ணேன்னா, இப்போ வந்து நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னோட செகண்ட் ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு பேஜில் இந்த பக்கம் 3 கொஷின், இந்த பக்கம் 3 கொஷின், 6 கொஷின். அப்படியே அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை நான் வந்து பார்த்ததே இல்லை. நான் இவ்வளோ சோர்ஸ் படிச்சிருக்கோம், கரண்ட் அஃபேர் ஓரளவுக்கு படிச்சுட்டு போயிருக்கோம், ஆனால் அந்த மாதிரி வார்த்தைகளை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த 6 கொஷினுமே நான் கரெக்ட் கீழே பார்த்தீங்கன்னா அது எப்படி கரெக்ட் ஆச்சு அப்படின்னா, நமக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையே என்ன அப்படின்னா, நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்காங்க, நிறைய வெப் சோர்சஸ் இருக்குது, எல்லாமே தட்டினோடனே கையில் வருது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அட்வான்ஸ்டு புக்ஸ் போகலாம். அட்வான்ஸ்டு புக்ஸில் தான் நான் வந்து என்ன படித்தேன் அப்படின்னா, இந்த டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் நம்ம. ஸோ ப்ராக்டிஸிங் தட் ப்ராக்டிஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, இதுதான் வெயிட்டேஜில் நான் அனலைஸ் பண்ணி இந்தந்த சப்ஜெக்ட்ஸை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இவ்வளோ மார்க்ஸ் நம்ம செக்யூர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ நீ படிச்சுட்டு போ, அவங்க என்ன வேணால் கொஷின் கேட்கட்டும், வாட் எவர் த கொஷின் தே மே ஆஸ்க், அந்த 3 மணி நேரத்தில் உனக்கு எப்படி இருக்கும் அந்த பேப்பர், உன்னை சுற்றி எழுதுகிற 3 லட்சம் பேர்த்துக்கும் அப்படி தான் அந்த பேப்பர் இருக்கும். உனக்கு டஃப்னா அவங்களுக்கும் டஃப், ஏன்னா எல்லாரும் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நீ யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் MMT கேந்திரியா. நான் பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வர்றேன். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாம் அண்ட் ரிசல்ட்ஸில் வந்து ஸ்டேட் 2nd செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டர் பொசிஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா TNPSC Group 1 அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறத நான் எந்த மாதிரி ஆங்கிளில் அப்ரோச் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் ப்ரிலிம்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னா, கொஷின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணேன். எதுக்காக கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா, எந்தெந்த சிலபஸ் நமக்கு இப்போ யூனிட் எத்தனை யூனிட் இருக்குது, 10 யூனிட் இருக்குது இல்லைங்களா சிலபஸ் பேஸில். ஸோ எந்தெந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஸோ அதை எந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் ஒரு ஸ்மார்ட்டான ஸ்டடி பிளானை என்னால் போட முடியும் அப்படின்னு பார்த்தேன். உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கிற நீடே இப்போ கிடையாது. யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே எந்தெந்த யூனிட்லேருந்து எந்தெந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, என்னோட ஸ்டடி பிளானில் நான் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணனா, ஃபஸ்ட்டு மேக்ஸ், ஏன்னா நமக்கு ஒரு 25 கொஷின்ஸ் வந்து ஷார்ட்டாக வரப்போகுதுன்னு தெரியும். அது 6th to 10th தான் கவர் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். நான் வந்து மேக்ஸில் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்லாம் கிடையாது. மேக்ஸில் ஒரு டென்ஷன் ஆகிட்டேன்னா மேக்ஸை மார்க் விட்டுருவேன், அந்த மாதிரி கேண்டிடேட் தான். ஸோ அப்படி இருக்கப்போ மேக்ஸை ஆரம்பத்துலேருந்தே டெய்லி பார்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷனாக நான் வச்சுக்கிட்டேன். ஸோ கடைசி நாள் வரைக்குமே மேக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி தான் போய் நான் எக்ஸாமில் வந்து அது கொடுத்தேன், மேக்ஸ் இந்த 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து பாலிட்டி எடுத்த வரைக்கும் அதில் ஒரு 23 to 24 கொஷின்ஸ் நமக்கு கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த 24ல் மினிமம் 22 கொஷின்ஸ் நான் அட்டன் பண்ண ப்ரிலிம்ஸில் பார்த்தோம்னா லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற புக்கிலேருந்தே வருது. ஸோ பாலிட்டி ஃபஸ்ட்டு மேக்ஸு, அடுத்து பாலிட்டி, இதுலேயே ஒரு 50 கொஷின்ஸ், ஒரு 48 to 50 கொஷின்ஸ் நான் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். தேர்டு வந்து யூனிட் 8ல் வந்து பார்த்தோம்னா மினிமம் ஒரு 40 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுதான் தேர்ட் வெயிட்டேஜாக வச்சுக்கிட்டேன். ஃபோர்த்து ஹிஸ்ட்ரியில் INM போர்ஷனை வந்து என்னோட ஃபோர்த் வெயிட்டேஜாக வச்சுக்கிட்டேன். லைக் ஃப்ரீடம், ஸ்ட்ரகிள், இந்த மாதிரி கான்செப்ட்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட 4th வெயிட்டேஜாக வச்சுக்கிட்டேன். அதை வந்து என்னோட 4th வெயிட்டேஜாக வச்சுக்கிட்டேன். யூனிட் 8 வந்து தேர்டு, 4th வந்து பார்த்தோம்னா INM. 5th என்ன படித்தேன் அப்படின்னா வந்துட்டு ஜியாகிரஃபி, எக்கனாமி. இதில் நான் பார்த்த வரைக்குமே பெருசாக 12 கொஷின்ஸ் அவ்வளோதான் கேட்குறாங்க. ரெண்டுமே சேர்ந்து ஒரு 30 கொஷின்ஸ் கிட்ட தான் வருது. ஸோ ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமி வந்து அடுத்த இம்பார்ட்டன்ஸாக வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் இந்தியா, அதில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 10 கொஷின்ஸ் கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிறனால அதை வந்து என்னோட 6th சப்ஜெக்டாக வச்சுக்கிட்டேன். 6th வெயிட்டேஜ் கொடுக்குற சப்ஜெக்டாக வச்சுக்கிட்டேன். 7th எதை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா யூனிட் 9 வச்சுக்கிட்டேன். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் HDIலேருந்து, அந்த சென்சஸ்லேருந்து, ஸ்கீம்ஸ்லேருந்து இருக்கும். ஸோ யூனிட் 9 எடுத்து வச்சுட்டேன். அடுத்து தான் வந்து 8th தான் நான் எதை கான்சென்ட்ரேட் பண்ணேன்னா சயின்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணேன். அது சயின்ஸ் வந்து என்னோட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லாம் நான் படிக்காம தான் போனேன் சயின்ஸை. நான் ஏன் வந்து செகண்ட் அட்டெம்ப்டில் சயின்ஸ் படித்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி குரூப் 2 ஓரளவுக்கு படிச்சிருந்தனால 8th, 9th, 10th மட்டும் சயின்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணேன். லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர் லாஸ்ட்டாக படிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. டெய்லி பார்ட் ஆஃப் ஸ்டடி பேசிஸில் அதை நான் ஒரு கரண்ட் அஃபேருங்கிறது ஒரு பார்ட்டாக வச்சுக்குவேன். அதில் வந்து நம்ம கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா ஓஷன் மாதிரி. இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் நிறையா படிக்கணும். இப்போ மெட்டீரியல்ஸ்னு போட்டுட்டிங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டுமே அவங்களுக்கான கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நமக்கு எந்த கரண்ட் அஃபேர் சோர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்து ஷங்கரோட 0 கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 மந்த்தை வந்து ஒரு 14 பேஜஸில் கம்பைல் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த கரண்ட் அஃபேர் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் வெயிட்டேஜில் நான் அனலைஸ் பண்ணி இந்தந்த
சப்ஜெக்ட்ஸை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இவ்வளோ மார்க்ஸ் நம்ம செக்யூர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ வெயிட்டேஜை வந்து ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். செகண்டு சோர்சஸ். நமக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையே என்ன அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்காங்க, நிறைய வெப் சோர்சஸ் இருக்குது, எல்லாமே தட்டினோடனே கையில் வருது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கே 10 புக்கு 10 சோர்ஸ் சொல்லுவாங்க ஒருத்தருமே. நான் அதுலேருந்து நான் என்ன சோர்ஸ் படிக்க போகிறேங்கிறத முதல் தெளிவாகிக்கிட்டேன். ஏன் சோர்ஸஸை ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டே ஒரு ஸ்ட்ராங்கான சோர்ஸை வந்து நான் போட்டு வச்சுக்கணும். ஸோ தட் பின்னாடி போயிட்டு வந்து ஆல்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டின் இப்போ டெஸ்ட் சீரியஸ் போடுறோம், 2 கொஸ்டின் இன்னொரு புக்கிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக உட்காந்துட்டு அந்த சோர்ஸஸ் ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட ஃபஸ்ட் ப்ரிலிம்ஸில் வந்து பெரியார் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. அது பெரியார் 1000 அப்படிங்கிற புக்கிலேருந்து எடுத்துருந்ததா சொன்னாங்க. அதுக்காக அந்த புக்கை நான் உட்காந்து ஆட் பண்ணி இப்போ ஸ்டடி மெட்டீரியலில் வந்து அந்த புக்கை ஆட் பண்ணி படிச்சுட்டு போனால் அடுத்த டைம் அந்த புக்கிலேருந்து கேட்பாங்கன்னு ஏதாவது ஷியோர் ஷார்ட் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஷியோர் ஷார்ட் சோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி நான் ஃபிக்ஸ் பண்ண என்னோட சோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th புக்ஸ். அதில் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் செகண்ட் அட்டெம்ப்ட் தான் எனக்கு புரிஞ்சுது சிலபஸ் பேஸ்டாக படித்தோம்னா போதும். இப்போ ஜாகிரஃபி வந்து இந்த லித்தோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் அந்த மாதிரி விஷயங்களை கேட்குறது 9th லெசன் டாபிக்ஸ்லாம் அவங்க ஒமிட் பண்ணிடுறாங்க. 9th and 11th ஜியோகிரஃபி பெருசாக வந்து கவர் ஆகிற மாதிரியே தெரியல சிலபஸில். ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். இப்போ 11th 12th அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு 11th 12th ஃபுல்லாக படிக்கணும், ஜியோகிரஃபிக்கு 11th புக் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ 12th புக்கில் என்னென்ன சிலபஸ் பேஸ்ட் லெசன்ஸ், இப்போ எக்கனாமினா அதில் என்ன சிலபஸ் பேஸ்ட் லெசன்ஸ், இப்போ பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து பெருசாக ப்ரிஃபர் பண்ணல. ஏன் அப்படின்னா அதுக்கான ஸ்டேபிள் சோர்ஸாக நான் வந்து லக்ஷ்மிகாந்தை நினச்சேன். அப்படிங்கிறனால லக்ஷ்மிகாந்தை மட்டும் படித்தேன். இப்போ சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும், அந்த ஃபவுண்டேஷனை. ஸோ ஸ்கூல் புக்கை வந்து நான் ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், நம்மளோட அட்வான்ஸ்டு புக்ஸ் போகலாம். அட்வான்ஸ்டு புக்ஸில் தான் நான் வந்து என்ன படித்தேன் அப்படின்னா இந்த லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற புக்கை பாலிட்டிக் படித்தேன். ஸோ பாலிட்டி 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 25மே கரெக்டாக தான் போடுற மாதிரி இருக்கும் அந்த புக் படிச்சிட்டோம்னா. ஸோ அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியாச்சு ஸ்ட்ராங்காக. இதுக்கடுத்து யூனிட் 8க்கு என்ன படித்தேன் அப்படின்னா வெற்றியில் வந்து ஒரு சின்ன கைடு மாதிரி போட்டிருந்தாங்க, ஒரு 100 பேஜ் கைடு. அதை படித்தேன். அதில் லிட்ரேச்சர் பார்ட் வந்து கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தனால நான் குரூப் 4 வந்து சும்மா ஒரு 1 வீக் படிச்சிருந்தேன், ஒரு 700 பேஜ் புக்கு. அதில் இருக்க லிட்ரேச்சர் பார்ட்டை மட்டும் எடுத்து படிச்சுட்டு, லிட்ரேச்சர் பார்ட் அந்த பாடல் வரிகள்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், அதில் இருக்க ஒரு ஃபேக்சுவல் பார்ட்ஸை மட்டும் எடுத்து படிச்சுக்கிட்டு அதில் வந்து இது இலக்கியம் பார்ட் இது. அப்புறம் உரைநடை பார்ட்டில் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாகித்ய அகாடமி அவார்ட்ஸு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேயும் அதுலேருந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு புரிஞ்சிருச்சு எந்த மாதிரி டைனமிக்ஸில் வந்து தமிழில் கொஷின் கேட்குறாங்கன்ட்டு. ஸோ அந்த புக் எடுத்து வச்சு அது அந்த உரைநடை பாட்டில் வந்து எதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு போனால் அந்த பாசிபிலிட்டி ஆஃப் கொஸ்டினிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணேன். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் வந்து சாகித்ய அகாடமி அவார்ட்ஸாக இருக்கலாம், அதிலே வந்து உமன் லீடர்ஸு அப்புறம் அண்ணா அந்த மாதிரி ஒரு தமிழ்நாடுல பர்சனாலிட்டிஸ் பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் படித்தேன். ஸோ இந்த மாதிரி அதில் வந்து நான் ஸ்க்ரீன் பண்ணி ஒரு சிலது படித்து வச்சுருந்தேன். இதுதான் யூனிட் 8க்கு நான் கான்சென்ட்ரேட் பண்ணது. யூனிட் 9க்கு வெற்றியோட யூனிட் 9 புக் இவ்வளோதான், இதோட கன்ஃபைன் ஆகிட்டேன். சயின்ஸ் நான் சொன்ன மாதிரி 8th 9th 10th படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 0 கரண்ட் அஃபேர்ஸ் இது மட்டும் தான் சோர்ஸஸ் படித்தேன். இப்போ இந்த சோர்ஸஸ் வச்சு நீங்கள் வந்து 140 மார்க்ஸ் 145 மார்க்ஸ் எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த சோர்ஸஸ்லேருந்து எனக்கு எவ்வளோ கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியான கொஷின் பேப்பரில் ஒரு ஆவரேஜாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த படித்த சோர்ஸஸ்லேருந்து ஐ கேன் கெட் நியர்லி ஒரு 95 to 105 மார்க்ஸ் தான் என்னால் வாங்க முடியும். இப்போ கட் ஆஃப் அவ்வளோ கம்மியாக இருக்குமா, இருக்க போகிறதுல எவ்வளோ இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப டஃப்பான பேப்பர்னாலே 130 இருக்கும். ஓரளவுக்கு ஆவரேஜான கொஷின் பேப்பர் மாடரேட்டாக செட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 140 145 கொஷின்ஸ் கிட்ட கட் ஆஃப் வைக்க போகிறாங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த கொஷின்ஸை எப்படி பண்ணலான்னா அங்கே தான் ஹியர் கம்ஸ் த ரோல் ஆஃப் டெஸ்ட்ஸ். டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் நம்ம. ஸோ ப்ராக்டிஸிங் தட் ப்ராக்டிஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, இப்போ வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் நம்ம பண்ணிட்டோம், இதை வந்து நோட்ஸ் எதெல்லாம் வெயிட்டேஜ்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படியெல்லாம் சோர்ஸஸ் படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது அதை வச்சு ஒரு 95 to 110 கொஷின்ஸ் போட்டேன் வச்சுக்கோங்க. மீதி கொஷின்ஸை அந்த அனலிட்டிக்கல் கொஷின்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அந்த அனலிட்டிக்கல் கொஷின்ஸ் வந்து நம்ம படித்ததுலேருந்து இன்டைரக்டாக கேட்டிருப்பாங்க, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு போகணும். அது கண்டினியூஸாக அந்த 2 ஐ மாதிரி வச்சுக்கணும், நம்ம ப்ரிப்பரேஷனையும் டெஸ்ட்டையும். இதை தான் நான் வந்து நிறைய இடத்துல பண்ணாதனால ஒரு தப்பான ஒரு 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 இதுக்கு போகும், ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒரு சக்ஸஸை பார்க்க முடியாதது காரணம் அதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டெஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி டெய்லியும் டெஸ்ட், டெய்லி கிடையாது, நம்ம ஒரு சிலபஸ் முடிக்க டெஸ்ட் போடுறது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஷெடியூலை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணது கிடையாது, ஏன்னா அதில் 3 days டைம் கொடுத்துருப்பாங்க, அது எனக்கு பத்தாமல் இருந்திருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸுக்கு 3 days வச்சுக்கலாம், பாலிட்டிக்கு 4 days வச்சுக்கலாம், அது முடிச்சுட்டு அதில் என்ன டெஸ்ட்ஸ் இருக்குது அப்படின்றத எடுத்து கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு போடுவேன். இந்த டெஸ்ட்டு போட யூ வில் அக்வயர் த ஸ்கில் ஆஃப் ஹேண்டிலிங் தோஸ் இன்டைரக்ட் கொஷின்ஸை வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ணுறதுக்கான திறமையை வந்து உங்களால் வளர்த்துக்க முடியும். இப்போ வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னோட செகண்ட் ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு பேஜில் இந்த பக்கம் 3 கொஷின், இந்த பக்கம் 3 கொஷின், 6 கொஷின்
அப்படியே அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை நான் வந்து பார்த்ததே இல்லை. நான் இவ்வளோ சோர்ஸ் படிச்சிருக்கோம், கரண்ட் அஃபேர் ஓரளவுக்கு படிச்சுட்டு போயிருக்கோம், ஆனால் அந்த மாதிரி வார்த்தைகளை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த 6 கொஷினுமே நான் கரெக்ட். கீழே பார்த்தீங்கன்னா அது எப்படி கரெக்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த ஆப்ஷன்ஸ் கொஷின் நமக்கு தெரியாது, ஆனால் அந்த ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது 1 2 3 4 கொடுத்துட்டு 1 and 2 இஸ் கரெக்ட், 3 and 4 இஸ் கரெக்ட், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த டெஸ்ட் மூலியமாக இந்த ஒரு ஸ்கில் அக்வயர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்ஷன் பார்க்குறப்பவே அதை எலிமினேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தான் அந்த கொஷின்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டேன். அதுக்கடுத்து ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும், ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்கும், சுத்தமாக ஆன்சர் தெரியாது. இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிற கொஷின்ஸாவது நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட முடியும், இந்த கொஷின்ஸை கெஸ்ஸே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் நான் பார்த்துருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2 வந்து ப்ரிலிம்ஸ் வர டைமில் வெற்றியில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ தெரியாத கொஷினில் வந்து ஒன்றுமே தெரிலனா கூட எப்படி நம்ம வந்து நியர்பையாக ஓகே இது கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு ஓரளவு கெஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தார். அது வந்து ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 ஆப்ஷனில் வந்து இப்போ ஒரு 2 ஆப்ஷன் வந்து இரலவெண்ட்டாக இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து 46 40 51 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 ஆப்ஷனை நம்ம டச் பண்ணக்கூடாது. ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், 59.5 59 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 2க்குள்ள தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற இடத்துல தான் ஆன்சர் வச்சிருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அந்த சார் சொல்லி கொடுத்துருப்பாரு அந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோ முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ நான் வந்து இம்பைப் பண்ணி தான் அதை வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணேன். அதுவும் வந்து எனக்கு ஒரு 8 கொஷின்ஸ் கிட்ட ஹெல்ப் பண்ணதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ சுத்தமாக தெரியல, எதுவுமே பண்ண முடியல, ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண முடியல, கொஞ்சம் கூட கெஸ் பண்ணாத ஒரு 10 30 கொஷினுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பண்ணது சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா யூ கேன் ஃபாலோ. இல்லைன்னா உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹேண்டலிங் தெரியாத கொஷின்ஸ் இருக்கும், அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு என்ன பண்ணனா, ஒரே ஆப்ஷன் ஷேட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சினா சிஏ, பினா பிஏ ஷேட் பண்ணிடுவேன். ஏன் அப்படி ஷேட் பண்ணோன்னா, அப்படி ஷேட் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் கரெக்ட் வந்து எனக்கு அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு கொஷனுக்கு ஏபிசிடி அப்படின்னு நான் அப்படி ஷஃபில் பண்ணி வந்து நான் போட்டதை விட இந்த மாதிரி ஷேட் பண்ணும்போது எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 6:4 ரேஷியோவில் 7:3 ரேஷியோவில் அந்த கொஷின் கரெக்டாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மேக்ஸிமம் அந்த மாதிரி போடும்போது ஒரு பிசி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிடுவேன். இதுதான் நான் ப்ரிலிம்ஸ்க்கு பண்ணது. இது ஓரளவுக்கு எனக்கு செட் ஆச்சு. உங்களுக்கு செட் ஆகுதான் இது நீங்கள் உங்களோட இதில் இன்க்ளூட் பண்ணிக்கணும்னா இது ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்து நீங்கள் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுதான், செட் ஆகலாம் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சி நீங்கள் அதில் மூவ் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் தெரிஞ்சுக்கணும், சோர்ஸஸ் தெரிஞ்சாச்சு, அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இப்போ 200 கொஷின் போடணும் இல்லையா. இப்போ ரிவிஷன்ஸ் அண்ட் ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இதில் வரும். இப்போ ரிவிஷன் பண்ணும்போது உட்காந்து ஃபுல்லாக திரும்ப 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் உட்காந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமானா அது பாசிபிள் கிடையாது. எத்தனை வாட்டி பண்ண முடியும், ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ண முடியுமா, அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, டெஸ்ட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுக்குவேன். எந்தெந்த ஏரியாஸ் எல்லாம் நான் ஈஸியாக கவர் பண்ணிட்டேன், ரொம்ப ஞாபகப்படுத்தி கஷ்டப்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸ்லேருந்து எதெல்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சிப்பேன். விச் மீன்ஸ் என்னோட ஸ்ட்ராங்கர் ஏரியாஸ் என்ன அப்படிங்கிறத நானே தெரிஞ்சு வச்சுட்டு அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணுறது மூலிமா ஒரு சிலது வந்து நம்ம யோசிச்சு போட்டால் கூட இதுவோ அதுவான ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணி ஒரு தப்பான ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டு முடிச்சுட்டு வரப்போ என்னோட வீக்கர் ஏரியா என்னன்றதை அனலைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன ரிவைஸ் பண்ணுவேன்னா, அந்த ஸ்ட்ராங்கர் ஏரியாவே உட்காந்து திரும்ப ரிவைஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கான ரிவிஷன் போதும், அது எப்படி இருந்தாலும் சப்கான்ஷியஸ்லேருந்து வருதுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ வாட் வில் ஐ டூ நெக்ஸ்ட், என்னோட வீக்கர் ஏரியாஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் திரும்ப ரிவைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்குவேன். இதுதான் என் ப்ரிலிம்ஸ்க்கு நான் டோட்டலாகவே பண்ணது. அண்ட் இது வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் சைடில் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணியாச்சு. ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இப்போ 200 கொஷின் போடணும் இல்லையா. இப்போ ரிவிஷன்ஸ் அண்ட் ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இதில் வரும். இப்போ ரிவிஷன் டெஸ்ட்டும் போட்டாச்சு. எதுக்காக டெஸ்ட்டு போடணும், அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அந்த 3 hours நம்ம ஹேண்டில் பண்ணுறோமா. இப்போ நமக்கு ஒரு குரூப் 1 லெவலில் ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி ஒரு டெசிஷன் மேக் பண்ணி ஒரு பெஸ்ட்டான சாய்ஸை சூஸ் பண்ணுறோங்கிறதா இருக்குது. ப்ரிலிம்ஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, அதில் 4 ஆப்ஷன் கொடுத்து ஆன்சரும் அங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அந்த ஆன்சரை மட்டும் சூஸ் பண்ணணும். அதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணி வைஸான ஆப்ஷனை சூஸ் பண்ணோம்னா முடிஞ்சு. நம்ம கண்டிப்பாக ஒரு 200 out of 200 நம்ம கேட்க போகிறது இல்லை. அவங்க எலிமினேட் பண்ணுற அந்த 2 லட்சம் பேர்த்துலேருந்து நம்ம ஒருத்தராக இருக்கக்கூடாது. செலக்ட் ஆகி போகிற 2000 பேராக ஒருத்தராக இருக்கணும். இதுதானே நம்மளோட எய்மு. ஸோ அதை வைஸாக சூஸ் பண்ண கற்றுக்கணும்னா அந்த ஸ்ட்ரெஸ் அந்த 3 மாதம் ஸ்ட்ரெஸ் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறது தான் நம்ம டெஸ்ட்டு மூலியமாக ஹேண்டில் பண்ணணும். டெஸ்ட்டு போட தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸ்ட்ரெஸ் ஆகிட்டிங்கன்னா கான்ஃபிடன்ஸ் லோ ஆகிடுங்க. கான்ஃபிடன்ஸ் லோ ஆகிட்டா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ப்ராப்பராக இருக்காது அந்த எக்ஸாம்ஸில். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் டெஸ்ட் போட்டு உங்களை நீங்களே பூஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரிலிம்ஸ் நான்லாம் போடும்போது நான் என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன்னா, இப்போ வந்து
இப்போ யூனிட் டெஸ்ட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் போடும்போது இப்போ நான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மேஜர் கிடையாது, நான் ஹிஸ்ட்ரி 6th to 12th தான் படிச்சிருப்பேன். ஆனால் ஹிஸ்ட்ரியே வந்து ஒரு மேஜராக படிச்சுட்டு வந்தவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் டெஸ்ட். ஸ்கூல் புக்கை தாண்டி வர கொஷின்ஸும் அவங்களால வைடாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்கூல் புக் தாண்டி வர கொஷின்ஸையும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த ரிசல்ட்ஸ் வந்து அவங்க வந்து 200க்கு 200 எடுக்கிற மாதிரியானது கூட நான் ஒரு ஆன்லைனில் தான் நான் டெஸ்ட் போட்டேன் ஓகேங்களா. அப்போ ஆன்லைனில் வந்து எல்லாத்தோட ரேங்க்கும் நமக்கு வரும். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 160 தான் வந்திருக்கும், அவங்களுக்கு 200 மார்க்ஸ் வந்திருக்கும். அப்படி பார்த்தோன்னே பதட்டம் என்னடா 200 மார்க் அவங்க எடுத்துட்டாங்க, நம்ம 120 மார்க் தான் எடுத்துருக்கோமே. அந்த இடத்துல மட்டும் டவுன் ஆகிடவே கூடாது. நான் எப்போவுமே இதுதான் சொல்வேன், உங்களுக்கான அசஸ்மெண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கணும், ஆனால் அதை வந்து ஆரம்பத்திலிருந்தே பண்ணி டவுன் ஆகிறதுக்கான ஒரு வழியாக நீங்கள் வகுத்துறக்கூடாது. எப்போ ரிவிஷன் டெஸ்ட்னு ஆரம்பிக்கும் பாருங்கள், 10 யூனிட்டையும் கலந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அப்போ தான் உண்மையாக ஒருத்தவங்களோட ஸ்கில்லை வந்து எல்லா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ரியலாக நம்ம எந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணுறோங்கிறது. ஸோ ரிவிஷன் டெஸ்ட்லேருந்து ஸ்ட்ராங்காக உங்களை அசஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலி நான் எப்போ என்ன பார்ப்பேன்னா மார்க்கில் 200க்கு 200 போட்டனாலாம் பார்க்க மாட்டேன். என் ரேங்க் 200க்குள்ளே இருக்கா, 2000 பேர் எடுக்கிறாங்களா, நான் சேஃபாக இருக்கணும், அவ்வளோதான். இதை மட்டும் பார்த்துட்டு போய் கான்ஃபிடென்ட்டாக ப்ரிலிம்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும், ஈஸியாக கிளியர் ஆயிரும். பிகாஸ் தே ஆர் நாட், இதில் வந்து உங்களை வந்து அவங்க வந்து எலிமினேட் தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எலிமினேட் பண்ணுற ஆளாக நீங்கள் இருந்துடக்கூடாது, அவங்க செலக்ட் பண்ணுற ஒரு ஆளாக தான் இருக்கணும். ஸோ வெரி ஈஸி, அங்கேயே இருக்கிற ஆன்சரை சூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலே நம்ம படித்ததை வச்சு ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஆகட்டும், செகண்ட் அட்டெம்ப்ட் ஆகட்டும், என்னோட ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து என் ப்ரிப்பரேஷன் சைடில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அங்கே என்ன சோர்சஸ் படிச்சனோ அதே சோர்சஸ் தான் இங்கே படித்தேன். அங்கேயும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், இங்கேயும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். வித்தியாசம் என்னென்னா இதில் வந்து அனலைஸ் பண்ணி எந்தெந்த அந்த வெயிட்டேஜ்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வெயிட்டேஜ் போட்டு என்னோடய சோர்ஸஸை கன்ஃபைன் பண்ணி இருக்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ணி படித்தேன். செகண்ட் திங் இஸ் கான்ஃபிடென்ஸுங்க. அங்கே எப்படி நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, நான் படித்ததுலேருந்து மட்டும்தான் கேட்பாங்க, ஸோ பயங்கரமாக மார்க் எடுத்துகிட்டு வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு. அந்த ஆட்டிடியூட் தான் பயங்கரமாக என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் என்ன புல் டவுன் பண்ணுச்சு. அதனால நான் கிளியர் பண்ணிட்டேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஒரு 3 மணி நேரத்தில் நான் அண்டர்கோ பண்ண ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், எப்போ வேணாலும் குவிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை தான் இந்த செகண்ட் அட்டெம்ப்டில் வந்து நான் மாற்றினேன். ஸோ நீ படிச்சுட்டு போ, அவங்க என்ன வேணால் கொஷின் கேட்கட்டும், வாட் எவர் த கொஷின் தே மே ஆஸ்க், அந்த 3 மணி நேரத்தில் உனக்கு எப்படி இருக்கும் அந்த பேப்பர், உன்னை சுற்றி எழுதுகிற 3 லட்சம் பேர்த்துக்கும் அப்படி தான் அந்த பேப்பர் இருக்கும். உனக்கு டஃப்னா அவங்களுக்கும் டஃப். ஏன்னா எல்லாரும் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நீ என்ன படிச்சோ அதை தான் காம்படிட்டிவ் படிச்சிருப்பான். உனக்கு டஃப்னா அது எல்லாத்துக்கும் டஃப்புங்கிறத புரிஞ்சுக்கோ, உன் மென்டாலிட்டியை மாற்றிக்கோ. எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், எது வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மென்டாலிட்டியை மட்டும் தான் மாற்றிட்டு போய் நான் செகண்ட் ப்ரிலிம்ஸில் உட்காந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே இந்த 3 மணி நேரம் என்னால் கொடுக்க முடிஞ்சுது. 10-15 கொஷின்ஸ் அதிகமாகவே அடிக்க முடிஞ்சுது. அதுக்கு காரணம் என் ப்ரிப்பரேஷன் நான் மாற்றினதில்லை, என் மென்டாலிட்டியை மாற்றினது தான். இப்போ குரூப் ஒன் சாதாரண ஃபிலிம்ஸ்க்கு வர்றாங்க, படிக்கிற பிகினர்ஸ் வந்து ஃபிலிம்ஸ்க்கு படிக்கும்போது ஆரம்பத்தில் என்னெல்லாம் தப்பு பண்ணுவாங்க? ஓகே, இப்போ ஒரு பிகினராக நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, சோர்ஸஸை வந்து இதுதான் சோர்ஸ் அப்படின்னு கன்ஃபைன் ஆகிக்கிறது இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் எடுத்து வச்சுட்டு அதில் அவங்க அங்கங்கே ஒரு சோர்ஸஸ்லேருந்து அங்கங்கே 2-3 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்காக நான் எல்லாத்தையும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு சோர்ஸஸை வைடன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. அட்லாஸ்ட் சோர்ஸஸையும் படித்து கவர் பண்ணியிருக்க முடியாது, நம்மளால் ப்ராப்பராக டெஸ்ட்டும் போட்டிருக்க முடியாது, ப்ராப்பரான எக்ஸாம்ஸும் போய் கொடுக்க முடியாது. ஸோ பிகினர்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நான் சொன்னது தான், இப்போ ஆல்ரெடி வெயிட்டேஜ் என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் சோர்ஸஸ் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சோர்ஸஸோட கன்ஃபைன் ஆகிக்கோங்க, டெஸ்ட் போடுங்க. இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ரொம்ப கன்ஃபியூஷன்ஸையும் கம்பேரிசன்ஸையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க போதும்.